அந்தோனியாரின் புதுமை. நான் புரட்டஸ்தாந்த குடும்பத்தில் பிறந்த நான். ஆனால் எனது முன்னைய கணவர் விவாகரத்தின் முதல் எனது கணவர் ஒரு கத்தோலிக்க மதத்தவராக இருந்தபடியால கத்தோலிக்க மதத்தை இன்று நான் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே அந்த கத்தோலிக்க மதத்தை நான் பின்பற்ற ஆரம்பித்த போது மாதா இயேசுவின் தாய் அவர் புரட்டஸ்தாந்து மதத்தில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதே போல புனிதர்களும் புரட்டஸ்தாந்து மதத்தில் இல்லை. அந்த புனிதர்களில் ஒரு முக்கியமான புனிதராக இருக்கிறவர் அந்தோனியார். ஸ்ரீலங்கா நாட்டில் இந்த அந்தோனியாரை எல்லாருமே எல்லா மதத்தவருமே வணங்குவார்கள், அவரிடம் செல்வார்கள். அவர் நவீன காலத்தில் அவரை எவ்வாறு ஏஐ முக்கியத்துவம் பெறுகின்றதோ அதே போல்தான் அந்தோனியாரின் மகிமை என்று கூறப்படுகிறது. நான் அந்தோனியாரை நம்ப காரணமாக அமைந்தது ஆரம்ப காலத்தில் கத்தோலிக்க மதம் என்ன என்று தெரியாதிருந்த அந்த வேளையில் நான் சந்தித்த ஒரு நபர் கத்தோலிக்க மதத்தவர். அவர் அந்த கேர்ள் சொன்னது அவ தன் பேக்கை டொரண்டோவில் சப்வேல விட்டு மறந்து போய் விட்டுட்டா அவன் லேப்டாப் பேக்கை. அந்தோனியாரிடம் ப்ரே பண்ணிட்டு போன போது அந்த லேப்டாப் பேக் அந்த சப்வே ஸ்டேஷன்ல இருந்தது. ஆகவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த கதையை அவ கூறும் போதே என்று சொன்னால், டொரண்டோ சப்வே ஸ்டேஷன் என்றது சப்வே என்றது ஒரு அதில் துளைச்சிட்டு எடுக்கிறது என்றது ஈஸியான ஒரு விடயம் அல்ல. ஆகவே அவ பல புதுமைகளை கூறிய போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதான் நான் நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைந்தது. பின்னர் ஸ்ரீலங்காவில் ஒரு சிங்கள நபர் என்னை தொடர்பு கொண்டு அவருடைய பர்ஸ் வேலட் காணாமல் போய்விட்டது என்று கூறினார். எல்லா இடமும் தேடி பார்த்து அது கிடைக்கவே இல்லை என்று கூறினார். அப்பொழுது நான் கூறினேன், நீங்கள் அந்தோனியாரிடம் கேளுங்கள் என்று. அவர் ஒரு பௌத்தர், அவருக்கு அந்தோனியார் யாரென்றே தெரியாது என்ன. ஆகவே நான் சொன்னேன், ஒரு சாதாரண ஒரு மனிதனிடம் இது காணியல எனக்கு எடுத்து தாங்கோ என்று சொல்ற மாதிரி கேட்டு பாருங்கோ, கிடைச்சா சந்தோஷம் தானே என்று. மறுநாள் விடிய வெள்ளனே 6:30க்கு கால் பண்ணி சொன்னார், ரோட்ல யாரோ அந்த பர்ஸை கண்டு கால் பண்ணி போய் எடுத்தது. அதுக்குள்ள இருக்கிற கிரெடிட் கார்ட்ஸ், காசு எல்லாமே அப்படியே இருந்தது. ஆகவே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது அந்தோனியாரின் புதுமை. அவருக்கு அந்த நபருக்கு கத்தோலிக்க மதத்தை குறித்து எதுவுமே தெரியாத ஒரு நபர். ஆகவே அவர் கேட்டார் என்ன செய்ய. அவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்னேன், நன்றி செலுத்துங்கோ, அவ்வளவுதான், வேற என்ன செய்யறது. நீங்க என்ன அதன் நிமித்தமாக மற்றாக்களுக்கு உதவி செய்யணும் அப்படி என்று நினைச்சா நீங்க ஏதாவது செய்யலாம், அதன் நன்றி கடனாக. ஸோ இவ்வாறு அந்தோனியாருடனான பயணம் என்னை கச்சதீவுக்கு அந்தோனியார் பெருநாளுக்கு அழைத்து சென்றது. அது நேவி காரருடனான போட்டில் நான் பயணித்த எனது முதல் பயணம். அன்றைய நாள் நேவியோடு பயணிக்கும் வரை எனக்கு நேவி மீது ஒரு கோபம், ஆத்திரம் எல்லாமே இருந்தது. ஒரு பயம் இருந்தது. கிளாலி கடலுக்கூடாக பயணிக்கும் போது எவ்வாறு பயப்பட்டேனோ அதே பயம்தான் நேவியின் மீது இருந்தது. ஆனால் அந்த அந்தோனியாரை நோக்கிய அந்த பயணம், நான் நினைக்கிறேன் 4-5 மணித்தியாலம் அந்த நேவி கப்பலில் இருந்தது என்னை முற்று முழுதாக மாற்றியது என்று தான் சொல்லலாம். அந்த நேவி கப்பலில் கத்தோலிக்க மத குருக்களோடு ஒரு பௌத்த துறவியும் இருந்தார். ஆகவே எல்லாமே ஒரு ஆச்சரியமான ஒரு பயணமாக எனக்கு அமைந்தது. அந்த அந்தோனியார் பெருநாள் வெள்ளிக்கிழமை போய் சனிக்கிழமை வெளியிரவு அங்கு தங்கி பெருநாள் முடிச்சிட்டு சனிக்கிழமை அந்த
அந்தோணியாருடைய அந்த காலமை பூச முடிய வெளிக்கிட்டு மீண்டும் அதே நேவி போட்டில் வந்தது. அந்த இடத்தில் தங்கி இருக்கும் போது எமக்கு உணவு தந்தது நேவிக்காரர். அந்த இடத்துல வந்து தண்ணி வசதி எல்லாமே செய்து தந்தது நேவிக்காரர். ஆகவே அது வந்து என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, அதாவது முற்று முழுதாக ஒரு 24 மணித்தியாலம் நேவியின் கட்டுப்பாட்டில் நேவியில் தங்கித்தான் நான் வாழ்ந்தேன். ஒரு மெலசல கூடத்துக்கு போக வேண்டுமானாலும் நேவியின் உதவி, அவர்கள் தண்ணி தராவிட்டால் மெலசல கூடத்துக்கு போக முடியாது. அவ்வாறு எல்லாவற்றுக்கும் முற்று முழுதாக தங்கிய நிலை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர்களும் மனிதர்கள், அவர்களும் எங்களை என்றால் பெரும்பாலும் தமிழர்கள், இந்தியர்களும் அந்த இடத்துக்கு வந்தார்கள், சிங்களவர்கள் வருகிறார். ஆனாலும் ஒரு பெரும்பான்மையான தமிழ் மக்களை கொண்ட அந்த இடத்தில் நேவியின் சேவை மிகவுமே அளப்பெரியது. அவர்கள்தான் அந்தோணியாரின் அந்த சுரூபத்தை சுமந்து அந்த ஊர்வலமாக கொண்டு செல்வது நேவி. முதலாக நேவி பைபிள் வாசித்தது, பிரேயர் அந்த அதெல்லாம் செய்தது எனக்கு முதல் அனுபவமாக இருந்தது. நான் ஒருபோதுமே அவற்றை நேவிக்காரன் ஒரு ஃபாதர்ஸ் அந்த நடத்தினாலும் எவ்வாறு பைபிள் ரீடிங் சாதாரண மனிதர் செய்வார்களோ அதே மாதிரி நேவிக்காரர் பொருட்படுத்தி செய்த அந்த அந்தோணியார் பெருநாள் கச்சதீவில் ஒரு மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. ஜூன் 13 அந்தோணியாரின் பெருநாள். கச்சதீவு பெருநாள் வந்து எப்பவுமே மார்ச் மாதத்தில் அந்த தவச காலம், அதாவது இயேசு 40 நாள் நோன்பு இருந்த அந்த காலத்தில் தான் கச்சதீவு பெருநாள் நடைபெறும். ஆனால் மற்ற கோயில்களில் அந்தோணியார் பெருநாள் ஜூன் 13 தான் நான் எனது முன்னிய கணவரை திருமணம் செய்த நாள். ஆகவே அது ஒரு எப்பவுமே வந்து ஒரு ஸ்பெஷலான நாள். ஆகவே அந்தோணியார் நாளில் செய்தது. அந்த விவாகரத்துக்கு காரணம் நாங்கள், அதற்கும் அந்தோணியாருக்கும் எந்த ஒரு பொறுப்புமே இல்லை. ஆனாலும் அந்தோணியாரை நினைவு கூறுவது நினைப்பது உண்டு என்று சொன்னால் அது ஒரு ஸ்பெஷலான நாளில் ஆரம்பித்த எனது பயணம் இன்று தொடர் கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்தோணியாரிடம் என்னை கூட்டிட்டு வந்து எனது கணவர், முன்னிய கணவர் என்னோடு இல்லாவிட்டாலும் அந்தோணியாருடனான பயணம் இன்றும் எனது வாழ்வில். ஆகவே அவ்வாறு ஜூன் 13 கொச்சிக்கடை அந்தோணியார் கொழும்பில் அந்த அந்தோணியார் பெருநாளுக்கு இந்த வருடம் போன போது மே 30 இந்த முகநூலில் பெரிய ஒரு தாக்குதல் எனது உடலை குறித்து எல்லாமே ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே போலீஸ் நிலையத்துக்கு, வெள்ளவத்த போலீஸ் நிலையத்துக்கு போன காரணத்துக்காக மிகவும் தாக்குதலுக்குள்ளானேன். ஆகவே அது முடிந்து 2 கிழமை கூட முதல் கொச்சிக்கடை அந்தோணியார் கோயிலுக்கு சென்ற போது அன்று அங்கு வீதி ஊர்வலம் போகும்போது எனக்கு அந்தோணியாருடைய அந்த கிருபை தான் போலீசாருடன் சேர்ந்து நடைபவனியை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு அந்தோணியார் தந்தார். ஆகவே நேவிக்காரருக்கு பின்னால நான் உண்மையிலே அந்த வேளையில் மக்கள் இரு புறங்களிலும் வந்து அந்தோணியாரின் அந்த பாத காத்திருந்தார்கள். முன்னுக்கு நேவிக்காரர் சுற்றி வர அந்தோணியாரை சுற்றி முன்னுக்கு ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே போனாங்க. பின்னுக்கு போலீசாருடன் ஒரு சில சாதாரண மக்களும் செல்லக்கூடியதாக இருந்தது. அந்த பவனியில் அது என்னை பொறுத்தவரையில் அது எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம். போலீஸுக்கு பக்கத்தில் நிற்கும் போது உண்மையிலேயே வந்து இவ்வளவு என்னை இழிவுபடுத்தி எல்லாமே செய்த போதும் வந்து அந்த இறைவன் அதே போலீஸுக்கு பக்கத்துல நிப்பாட்டி என்னை ஒரு மரியாதையை தந்ததைத்தான் நான் அன்றைய தினம் வந்து நான் அந்தோணியாருடைய
அதாவது நேவிக்காரரோடு. அப்பொழுது அந்த காமெண்ட்ஸ் எல்லாமே என்னுடைய மனதில் போய்கொண்டிருந்தது. எவ்வாறு இவங்க திட்டுவாங்க என்னை வந்து நேவிக்காரனோடு போலீஸோடு பார்க்கும் போது. ஆனாலும் அதற்கூடாக பயணிக்கிறதுக்கு ஒவ்வொரு காலடியும் அந்த ஒவ்வொரு காமெண்ட்ஸையும் மிதிக்கும்படி எனக்கு ஒரு இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார். என்றால் நாங்கள் பயப்பட்டோம் என்று சொன்னால், நாங்கள் ஒடுங்கி இருந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பொழுதுமே முன்னேற மாட்டோம். ஆகவே நாங்கள் எவ்வாறு அந்த காமெண்ட்ஸை மிதித்து எழுந்து பயணிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு துணிவை அன்று அந்தோனியார் எனக்கு தந்தார். கொழும்பிலும் வந்து தன்சலை இருக்கின்றது, அதாவது அன்னதானம். அது வந்து யாழ்ப்பாணம் போல கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் பெருநாள் இல்லை. இங்கு வந்து பல்வேறு மதத்தவர்கள் இணைந்து தான் அந்தோனியார் பெருநாளை செய்கின்றார்கள். ஆலய வழிபாடு கத்தோலிக்கர்கள், ஆனால் வெளியில் வந்து விசேடமாக அன்னதானங்கள் முழுக்க சோடிச்சு ஊர்வலத்தோடு அன்னதானங்கள் அன்றைய தினம் பெருமளவில். அதே நேரம் வந்து உணவு பொதிகள், தேங்காய், சீனி எல்லாமே. அவ்வாறான ஒரு நிலைதான் கொழும்பில் பல பிற மாவட்டங்களில் இருந்து அன்றைய தினம் கொழும்புக்கு நிறைய பேர் வருவார்கள். ஒரு ஃபுல் பேக்ட் ஆன ஒரு இது. ஆகவே அந்த வெசாக் தன்சலைக்கு ஃப்ரீயாக ஐஸ்கிரீம் குடித்ததால் ஓசி ஐஸ்கிரீம் குடித்தவள் என்று திட்டி வாங்கின நான் தான் மீண்டும் ஓசி ஐஸ்கிரீமை அந்தோனியார் பெருநாளில் போய் குடித்தேன். ஆகவே அவ்வாறு அந்தோனியாரும் வந்து எனக்கு எனது வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை, ஸ்பெஷலி இந்த முறை வந்து கொச்சிக்கடை கச்சதீவு அந்தோனியார் வந்து நேவியோடு எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ அவ்வாறு இந்த முகநூல் பிரச்சனையிலிருந்து மீள எழுந்து தனித்து துணிந்து சொந்த காலில் நான் எவற்றை செய்யும் போது அவர்களை குற்றம் சுமத்தினார்களோ அவற்றை மீண்டும் அந்தோனியாருடைய பெருநாளில் செய்தேன். ஓசி ஐஸ்கிரீம் குடித்தேன், போலீஸோடு நடந்து சென்றேன், நேவிக்காரனோடு நின்றேன். குற்றம் சுமத்துவன் சுமத்தி கொண்டுதான் இருக்க போகின்றான். அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஆனால் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு எப்பவுமே இறை துணை ஒன்று இருக்கும், அது எந்த மதத்தவராக இருந்தால். ஆகவே அந்த இறை துணையுடன், அந்தோனியாரின் அந்த அருளுடன் தொடர்ந்து நாங்கள் எங்கள் பயணத்தை மேற்கொள்வோம். நன்றி.